தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்டை பிரிச்சு உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டிய போடலாம்னு நினைக்கிறாங்க. இதை டெல்லியிலையும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர் தான், பின்னாடி தளபதி அவர் தான், என்னைக்கு தளபதி அவர் தான். அசுக்க கூட முடியாது. எங்க ஜூலியோட சோலி முடிஞ்சது. இங்க பாத்தீங்களா பென்டிரைவ். இந்த பென்டிரைவ்ல தான் ஜூலியோட கூட்டாளிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டுல கிட்னி திருடுறதுக்கான எல்லா ப்ரூஃப்ஸ் அண்ட் எவிடன்ஸும் இதுலதான் இருக்கு. இந்த பென்டிரைவ் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மதுரையில இருக்க ஹைகோர்ட்டுக்கு அனுப்ப போறோம். ஏன் மதுரையில இருக்க ஹைகோர்ட்டுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 8 monthsக்கு முன்னாடி இந்த மாதிரி கிட்னி மோசடி நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்ப அந்த கேஸ் ஃபைல் பண்ண அதோட ட்ரையல் மதுரை ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நம்ம சரண்டர் பண்ண போறோம் அந்த கேஸ்க்காக. இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணோன்னே என் மேல இருக்கிற பாசத்தினாலையும் அக்கறைனாலையும், ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, அடுத்தவங்க எப்படி போனா என்னன்னா முதல்ல உங்க ஃபேமிலியை பாருங்கண்ணா அப்படின்லாம் சொன்னீங்க. நான் இந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு 2 காரணம் தான். இங்க டிஎம்கே தப்பானவங்க எல்லாம் நான் சொல்லல, புரியுதுங்களா? 2 விஷயத்துக்காக தான் நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணேன். ஒன்னு, கார்த்திக் பிரதர் கிட்ட இதை சொன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 4 விக்டிம்ல 2 லேடிஸ் முன் வந்து என்கிட்ட சொன்னாங்கல்ல, அவங்களுக்காக, அந்த நம்பிக்கைக்காக பண்ணேன். 2வது, ஒரு நல்ல பப்ளிக் ஃபிகரா, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பப்ளிக் ஃபிகரா, பப்ளிக் ஸ்பீக்கரா, சிட்டிசனா, கவர்மெண்ட்டுக்கு, அதாவது நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு எவிடன்ஸை சரண்டர் பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இதே மாதிரி எல்லா இன்ஃபுளுசர்ஸும் கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடும் நல்லா இருக்கும். புரியுதா? ஸோ ஜூலி இல்லீகல் கிட்னி ஸ்கேமில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற ப்ரூஃபை மதுரை ஹைகோர்ட்டில் கார்த்திக் வந்து சப்மிட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஜூலி மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆக்ஷன் எடுக்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான். ஏன்னா ஜூலி டிஎம்கே சார்பாக எல்லா சைடுமே பேசிட்டு வராங்க. அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பாங்க. ஸோ இதனால் ஜூலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆளும் கவர்மெண்ட் டிஎம்கே ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். அண்ட் ஜூலி விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறத பார்த்து இன்னைக்கு டிஎம்கே சார்பாக ஜூலியை இன்வைட் பண்ணி பேச வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஜூலிக்கு அகைன்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கிறது டவுட்டு தான்.